Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 10th standard Maths exercise 3.1 ல 5th sum. Read the question. 5th one. Half the perimeter of a rectangular garden whose length is 4 meter more than its width is 36 meter. Find the dimensions of the garden. Question number 5. Question number 5, exercise 3.1. So here the length depends upon the width. Is it correct? So width we can consider. So let trending dimensions இருக்கு xy அப்ப ஏதாவது ஒண்ணா கன்சிடர் பண்ணணும். So length x னோ breadth y னோ வைக்க போறோம். So let x be the length and y be the width இல்ல breadth. அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ வேர்ட்ஸ் அதை யூஸ் பண்றேன். ஸோ பிரெத்து வித்து எல்லாம் ஒன்று தான் இல்லையா, நம்ம எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு லென்த்து பிரெத்து ரெண்டையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஹாஃப் த பெரிமீட்டர் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு 2 × L + B. நமக்கு எல்க்கு பதிலாக எக்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. எல்ங்கிறது எக்ஸு, ஒய்ங்கிறது பிங்கிறது ஒய். ஓகே, வித்து வந்து பின்னு வச்சுக்கோமா. ஸோ ஒய் வந்து பி. ஸோ லென்த்து பிரெத்து நமக்கு லென்த்துங்கிறது எக்ஸு, பிரெத்துங்கிறது ஒய் எழுதி வச்சுட்டு ஹாஃப் த இது பெரிமீட்டர். ஆக்சுவலாக வாட் இஸ் த பெரிமீட்டர்? பெரிமீட்டர்ங்கிறது 2 × L + B. ஒரு கிளியர். ஹாஃப் த பெரிமீட்டர்னால் இந்த 2 வராது, ஒய் பை 2 பண்ணுறப்போ ஹாஃப் த பெரிமீட்டர். ஸோ அப்போ பெரிமீட்டரில் ஹாஃப் த பெரிமீட்டர் இஸ் 36. இது ஒரு இன்ஃபர்மேஷன். கரெக்டாக ஹாஃப் பெரிமீட்டராக பீன் எழுதியிருக்கேன். ஹாஃப் த பெரிமீட்டர் இது பெரிமீட்டர் ஃபார்முலாவை எழுதி வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக எல்பி வரும், நமக்கு எக்ஸ்ஒய் வரும். அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி எழுதினா ஈஸியாக இருக்கும். ஸோ 2 × L + B இஸ் த பெரிமீட்டர். 2 × x + y இன் அவர் கேசஸ் வேரியபிள்ஸில் எழுதும். ஸோ இப்போ பெரிமீட்டர் ஹாஃப் த பெரிமீட்டர் இஸ் 36 மீட்டர். இஸ் இட் கரெக்ட்? ஸோ இப்போ இதில் பெரிமீட்டரை போடணும். ஸோ 2 × x + y by 2 = 36. 2 getting cancelled. So x + y = 36. This is one equation. One equation kadachirchu. Another equation they are given the information length na x. Illa neenga indha mari eludittu kuda maatla eludhalam. Length is 4 meter more than na plus, okay, than its width, its breadth. Length is 4 meter more than na plus, less than na minus. breadth width எல்லாம் ஒன்று தான். நம்ம வந்து லென்த் பிரெத்துங்கிற டைமென்ஷனாக யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் வித் யூஸ் பண்ணாமல் பிரெத் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே போட்டுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ஒய்க்கு மாற்றிக்கோங்க. வாட் இஸ் வெரி லென்த்? எக்ஸ் 4 + y. திஸ் இஸ் another equation. You are convert this into the correct formatனா எக்ஸ் + y இங்கே வந்தால் -y = 4. இப்படி ரெண்டு ஈக்குவேஷனாக மாற்றிருக்கேன். அது கிளியர்? ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் 2 equations in my hand now. x + y is 36, x - y is 4. ஸோ யூஸ்வலாக சால்வ் பண்ணுவோம்ல. சால்வ் தெரியுமா? எலிமினேஷன் நமக்கு எலிமினேஷன் மெத்தட் தெரியுமா? 9th பார்த்துக்கோமா. ஸோ எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணும் சால்வ் பண்ணுறது. இது கிராஃபிக்கலையும் கேட்டிருந்தாங்கன்னா கிராஃப் பண்ணும். எலிமினேஷன் மெத்தட் இருக்கா இல்லையா? இருக்குல்ல 9th. ஸோ எலிமினேஷன் மெத்தட்னா கேன்சல் பண்ணி பண்ணுவோம்ல, ஒரு ஆல்ஃபபெட்ஸை அந்த மாதிரி கேன்சல் பண்ணி பண்ணும். ஸோ இப்போ இது எந்த மெத்தடும் சொல்லலைன்னா நீங்கள் நார்மலாக பண்ணலாம், இதில் வேணாம். சரியா? இங்கே மெத்தட் சொல்லியிருக்காங்க கிராஃபிக்கலி பண்ணும் அப்படின்னு சொன்னால் கிராஃப் படி பண்ணும். இப்போ நமக்கு கிராஃபிக்கலி சொல்லியிருக்காங்களா? இது கிராஃபிக்கலின்னு சொல்லியிருக்காங்களா? பட் இதில் இன்னும் சப்ஸ்டியூஷன் நமக்கு வரலன்னா நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணலாம். இப்போ கேட்டிருக்கிறது எல்லாமே ஃப்ரம் த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ் கிராஃபிக்கலி. சரியா? கிராஃபிக்கலி பண்ணுறதுனா பண்ணலாம். எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம், ஒரு லைன் வரும். செகண்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணால் அந்த லைன் வரும். கட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்கியூஸ் மீ, ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு y = மாற்றிக்கலாமா? y = 36 - x. ஸோ வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு நல்ல வேல்யூஸ் கொடுக்கலாம். நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் கொடுக்குறீங்களா? சும்மா 0 1 அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ ஒரு வேல்யூ 0 கொடுங்க. ஸோ 0 எக்ஸுக்கு கொடுத்தா ஒய்க்கு வரும். எக்ஸுக்கு 0 கொடுத்தா 36, 1 கொடுத்தா 2 கொடுத்தா நம்பர்ஸ் பெருசாக இருக்குன்னா நீங்கள் இந்த நம்பர் எக்ஸ்ட்ரா ரைஸப் பண்ணிக்கலாம். 2 4 அந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துக்கலாம். சரியா? இல்லை 4 கொடுக்குறேன் மிஸ். 36 - 4 32. அந்த மாதிரி நம்பரை சின்னதாக மாற்றணும்னா கொடுத்துக்கலாம். 8 கொடுக்குறேன் மிஸ். 28.
இந்த மாதிரி கொடுத்துட்டு therefore the points are, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இஷ்டம் தான், கிராஃபில் வர மாதிரி கொடுத்துக்கலாம். 8,28. Plot these points and then join them. For example 0,36. நான் 5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 36 வரைக்கும் வருது. ஸோ இந்த சைடில் எக்ஸில் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0,36. ஹியர் 1 இது 0, 36, 35க்கு அடுத்து. ஓகே, அண்ட் தென் 4,32, 4,32 நீங்கள் போட்டால் கரெக்டாக வரும் அக்யூரேட்டாக. ஸோ அண்ட் தென் 8,28, 25க்கு அப்புறம். ஸோ ஜாயின் பண்ணுது. எனக்கு கரெக்டாக வராது, நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுதான் உங்களை நான் கிராஃப் வந்து உங்களே போட சொல்கிறேன். இருக்குல்லையா? எனக்கு அதே மாதிரி பாயிண்ட்ஸும் வராது. இருக்குல்லையோ? நான் கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் போட்டால் தான் வரும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிராஃபிக்கலி போட்டால் எப்படி போடணும்னா ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ. ஸோ இங்கே சப்போஸ் இதை மாற்றணும்னா ஒய் ஈக்குவல்ஸ், ஒய் இங்கே கொண்டு போயிடுங்க, ஒய் மட்டும் கொண்டு போயிடுங்க சைடு, 4 இந்த சைடு வந்துடும். ஒய் ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் 4, இஸ் இட் கரெக்ட்? எக்ஸ் மைனஸ் 4 இது இங்கே வருது, அது அங்கே போகுது, அவ்வளோதான். ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இங்கே அதே மாதிரி 0 கொடுக்குறேன், 0 கொடுத்தா -4, 1 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், 2 - 4. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஆர் 0, -4, 1, -3, 2, -2. பிளாட் பண்ணுங்கள். another line you will get. நெகட்டிவ் வரனால இப்போ நெகட்டிவ் சைடு போட்டுட்டு அதை கட் பண்ணால் you will get the answer. ஓகேயா? அது எங்கே ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ நம்ம நார்மலாக சால்வ் பண்ணோன்னா நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேயா? 1 and 2, that is x plus y equals 36, x minus y equals 4. சால்வுக்கு என்ன பண்ணோம்? ஆட்டோமேட்டிக்காக இதுவே சைன் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. x plus x 2x, 36 plus 4 40, x equals 40/2 எவ்வளோ? 20. x 20னா என்ன பண்ண போகிறோம்? Substitute x equal to 20 in 1, 2ல இதில் வேணால் போடலாம். எது ப்ளஸ் இருக்கோ அதில் போடுங்க ஏற்கனவே. தட் இஸ் ஈஸி ஃபார் யூ. ஓகேயா? இங்கே போட்டோன்னா எக்ஸுக்கு வேலை 20 + y equals 36, your y equals 36 - 20, your y equals 16. அவ்வளோதான். therefore solution 20, 16. இதே உங்களுக்கு எதில் வரணும்? கிராஃப்லையும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் 20, 16 வரும். அது 20, 16 என்னது? x, y. எக்ஸ்னால் என்ன? எக்ஸை என்ன வச்சுருக்கோம்? லென்த். சரியா? டைமென்ஷன்ஸ். therefore length is அப்படின்னு எழுதி எழுதணும். length எக்ஸ்னு வச்சுருக்கோம் 20. என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை போடணும். மீட்டர் தானே, ஸோ யூஸ் மீட்டர். அதே சேம் வே breadth is y, that is 60 meter. Okay, it is covered up to this. And breadth மட்டும் தெரியும். Breadth, length is length. covered ma'am. Length is சின்னதா தெரியும். therefore length x is 20 meter, breadth y is 16 meter. Here, okay, are you clear? This is very important sum. So graphically as well as solve side by. Okay. Next sum, sixth sum. Read the question. Given the linear equation 2x plus 3y minus 8 is 0, write another linear equation in two variables such that the geometrical representation of the pair so formed is intersecting lines, parallel lines and coincident lines. What is his given? Given the linear equation here, given one equation. Write another linear equation in two variables. Na rendu variable x, y vich.
ஆல்ரெடி அவங்க 2 வேரியபிளில் தான் எழுதியிருக்காங்க. அனதர் லீனியர் ஈக்குவேஷன், இன்னொரு ஈக்குவேஷன் வி ஃப்ரேம். வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் தோஸ்? என்னென்ன அந்த கண்டிஷன் such that the graphical representation of the pair so formed is means first one intersecting lines. Intersecting lines க்கு எப்படி இருக்கணும்? Those two lines are not at all not any coincidence, அதாவது மல்டிபிள்ஸ் அது எதுவுமே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு அப்போ என்ன எழுதணும்? இந்த ஈக்குவேஷனுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் என்ன வேணால் எழுதலாம் நம்ம. எதுக்கு இது ரெண்டுக்கும் எந்த லிங்க்குமே கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 7y + 2 = 0. ஸோ எந்த லிங்க்கும் இருக்காது. ஸோ யூ வில் கிரியேட் யுவர் ஓன் வே, எது வேணால் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? parallel lines. parallel லைன்ஸ்க்கு ஆல்ரெடி we know that parallelனா எக்ஸும் ஒய்யும் மல்டிபிள்ஸில் இருக்கும், கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு நம்பர் மல்டிபிள்ஸில் எதில் வேணால் எழுதலாம். Bye bye students.